தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் சூலூர் அறிஞர் அண்ணா சீரணி கலையரங்கில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் தலைமை வகித்தார். சூலூர் பேரூர் கழக செயலாளர் உரம் திரு சு. கவுதமன் வரவேற்புரை வழங்கினார். சூலூர் பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் திரு திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன எழுச்சியுரையாற்றினார்கள். நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் திரு மயூரா சுப்பிரமணியம், திரு ப. க. சாமிநாதன், திரு இ. க. சி. பொன்னுச்சாமி, திரு ஜெயபிரகாஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு இருகோர் சந்திரன், திரு மு. க. முத்து, திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன், திரு எம். அமுதபாரதி, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு மன்னவன், திரு அன்பரசு, திரு முத்துமாணிக்கம், திரு கே. கே. செந்தில்குமார், திரு விஜயசேகரன், திரு கிரி கதிர்வேல், திரு சே. துரை ராஜு, திரு ரமேஷ், திரு யுவராஜ், நகர கழக செயலாளர்கள் திருமதி நித்யா மனோகரன், திரு நவநீத கிருஷ்ணன், திரு குட்டி சுதாகர், திரு ராம்ஜி, பகுதி கழக செயலாளர்கள் திரு கார்த்திகேயன், திரு எஸ். ஏ. காதர், பேரூர் கழக செயலாளர்கள் திரு விஸ்வநாதன், திரு கபிலன், திரு வேலுச்சாமி, திரு சசிகுமார், செட்டிப்பாளையம் திரு கனகராஜ், கிடத்துக்கிடவு திரு கனகராஜ், திரு கார்த்திகேயன், திரு ராஜு, திரு முத்துக்குமார், நகர் மன்ற தலைவர் திருமதி அழகு சுந்தரவள்ளி, மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் திருமதி தனலட்சுமி ரங்கநாதன், பேரூராட்சி தலைவர்கள் திருமதி புஷ்பலதா ராஜகோபால், திருமதி பிரியதர்ஷினி, திரு விநாயகா பழனிசாமி, திரு கதிர்வேல் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர்.